ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாப்பா அவங்களுக்கு பேர் வைக்கிறது. ஆனால் எல்லார் வீட்லேயுமே இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, பாப்பா தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாப்பா பிறக்க போதா தம்பி பிறக்க போதா அப்படின்னு வந்து ரொம்ப யோசித்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். பிறந்ததுக்கப்புறம் வந்து என்ன பேர் வைக்கலாம், பையனாக இருந்தால் இது வைக்கலாம், பொண்ணாக இருந்தால் இது வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆளாளுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த பேரை வை, அப்போ தான் கூப்பிட்றமான்னு இருக்கும். சிலவங்க வந்து இந்த பேர் தான் அழகாக இருக்குமாங்க, சிலவங்க ஜாதகப்படி வைப்பாங்க, சிலவங்க பிறந்த ராசிப்படி வைப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்தது வந்து பிறந்த நேரத்துப்படி வந்து இந்த ராசிக்கு வந்து இந்த பெயர் எழுத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களோட ஃபஸ்ட் எழுத்து வர்ற மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து குலதெய்வத்தோட பேர் இல்லை கோயில் பேர் நேர்ந்திருப்பாங்க. கோயில் பேர் நம்ம முருகன், ஐயனார் அந்த மாதிரி நம்ம வந்து இஷ்ட தெய்வங்கள் பேர் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க யாராவது மூத்தவங்க அவங்களோட பேர் வந்து நினைவாக வைக்கணும் அப்படின்லாம் வைப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேர் வச்சிங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அது போக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பேர் நேமை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஃபஸ்ட்டு பாப்பா யாழினிக்கு வந்து நாங்கள் வந்து பிறந்தப்போ வந்து பிறந்த நேரத்தை வச்சு ராசிப்படி தாங்க நாங்கள் யாழினின்னு பேர் வச்சோம். அப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து உடனே வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து சீக்கிரமாக வைக்கணும் அப்படின்னு ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சுட்டு வைக்கலான்னு அப்படி இப்படிமா வந்து லேட் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்போ வீட்டில் உள்ளவங்க அப்போ வந்து எங்கள் அப்பா அவங்களாம் இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா குழந்தைல இது வைக்கலாம் அது வைக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா காலத்தில் பார்த்தா மாடசாமி, கந்தசாமி, முனியம்மாள், மாரியம்மாள் அந்த மாதிரி வந்து பேர்லாம் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து செல்வி, வசந்தி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு மாதிரி மாரிச்செல்வி அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப வித்தியாசம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன வாயிலே வராது அந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான். நான் வந்து கொஞ்சம் தமிழில் வைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்து பார்த்தோம். தமிழ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பழைய பேர்கள் மாதிரி தான் வந்துச்சு. அதில் யாழ்னிங்கிற பேர் வந்து யாங்கில் யா அப்படிங்கிற லெட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் சரி யாழ்னின்னு லெட்டர்லேயே வைக்கணும், எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி வைக்கணும். வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி வைக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா வச்சதுக்கப்புறம் அவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, இந்த பேர் எங்களுக்கு வாய்க்குள்ளே வரல, இந்த பேர் வச்சுருக்கீங்க. இல்லைன்னா ஏதாவது கிண்டல் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம். அப்படின்ட்டு தான் எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி வைக்கணும், நல்ல பேராக வைக்கணும்னு யோசித்து 30 நாள் சென்றதுக்கப்புறம் தான் பேரே நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆமாம், யாழ்னின்னு வச்சோம். யாழ்னிங்கிற பேர் வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் எங்களோட 2வது பாப்பாவுக்கு வந்து பேர் வந்து எப்படி வச்சோம் அப்படின்னா, 2வது பாப்பா பிறக்கிறப்ப வந்து அப்பா 2வது பாப்பா மாதமாக இருக்கல இறந்துட்டாங்க. அது வந்து ஆமாம் இறந்துட்டாங்க. அப்பா பேர் வந்து மாடசாமி. அதனால் மாங்கிற லெட்டரில் வைக்கலாம். பிறந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் யோசிக்கலாம், பிறந்த ராசிப்படி வைக்கலாம் அப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டாம். அப்படிங்கிற 2 எழுத்து 3 எழுத்தில் வச்சா தான் இப்போ உள்ள பேர்லாம் கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குன்னு யாழ்னிக்கும் 3 எழுத்து தான், அடுத்த மகிக்கும் 3 எழுத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் மகிக்கு நாங்கள் சீக்கிரமாக செலக்ட் பண்ணிச்சோம். மகின்னு தான் வச்சோம். அதுக்கப்புறம் 3 எழுத்தாக வரணும் அப்படிங்கிறனால ஸ்ரீன்றதை சேர்த்துக்கிட்டோம். மகி ஸ்ரீ அவ பேர் வந்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா யாழ்னி பிறக்கிறப்ப எங்கள் அப்பாலாம் தூக்கி வச்சுருந்தாங்க. மகி வந்து பிறக்கிறப்ப அவங்க இல்லை. அதுக்கப்புறம் 3வது பாப்பா தான் தெரியுமே, ஆதிரா. ஆதிரா வந்து பேர் எப்படி வச்சோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து 3 மாதம் டைம் கொடுத்துருக்கனால 3 மாதம் வரைக்கும் நாங்கள் யோசிச்சிருக்கோம், இந்த பேரா அந்த பேரா மெதுவாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ண பேர் தான் நாங்கள் ஆதிரான பேரை செலக்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்து 2000 பேருக்கு மேலே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது போக நீங்கள் வந்து வச்சுருப்பீங்களே, வைக்கிறப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வைக்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து நெட்லெல்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த பேர் ராசிப்படி வச்சாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணியிருப்போம். ஒரு தாளை வைக்கணும், ஆளை வைக்கணும் அப்படின்னா பார்த்துருப்போம். ஒரு 2000 பேராவது பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே ஒரு திருப்தியாகவே இருக்காது. ஏதாவது ஒரு நோட்டில் வந்து ஒரு 100 பேர் பார்த்தோன்னா அதில் 2 பேர் தான் பிடிக்கும். அது ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்போம். எழுதிட்டு பேருக்கு அர்த்தம் வேறு அர்த்தம் வேறு கேட்பாங்க. கேட்குறவங்களும் இருக்காங்க, இது நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அர்த்தம் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஆதிராங்கிற பேர் வந்து
பேர் ராசிப்படி அப்படிலாம் நாங்கள் வைக்கல. நீங்கள் கமெண்ட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி தான் நாங்கள் ஆதிரான்னு வச்சோம். அது போக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பிறந்த நேரத்துப்படி தான் ஜாதக அமைப்பு எல்லாமே அமையும். பேர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா 4 பேர் கூப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட எதிர்காலம் ஃப்யூச்சர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதிரங்கிற பேர்லாம் ரொம்ப ஓல்டாயிரும். நம்ம இப்போயே ரொம்ப ஓல்டாக வச்சோம் அப்படின்னா பிள்ளைங்க காலத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏம்பா இந்த பேர் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து ஆதிராங்கிற பேர் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஆதிரான்னு நாங்கள் வச்சிட்டோம். 3 பாப்பாவுக்கும் இந்த மாதிரி தான் பேர் வச்சோம். ஆதிராங்கிற பேர் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் வீட்டில் ஆதிராங்கிற பேரில், யாழ்னிங்கிற பேரில், மகிஸ்ரீ பேரில் அந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் வீட்டில் இந்த குழந்தைங்க இருக்காங்க, பேரில் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிராக்கு வந்து நாங்கள் பேர் வைக்கிறப்ப வந்து முன்னாடி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. மாதமாக இருந்ததுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் பையன் தான் பிறக்கும், பையன் பிறந்தா முருகர் பேரை தான் வைக்கணும், அது முருகர் கோயிலில் போய் தான் வைக்கணும் அப்படின்னு தான் இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒய்யாமல் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லாமல் இருக்க மாட்டார். குழந்தை ஆம்பளை பையன் தான் பிறந்தா முருகர் கோயிலில் போய் முருகர் பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரே பேர் குழப்படியாகவே இருந்துச்சு. இந்த பேர் வைக்கவா, அந்த பேர் வைக்கவா, அந்த பேர் வைக்கவா, அந்த பேர் வைக்கவான்னு. திருச்செந்தூருக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு யோசனையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் இறங்கியும் அந்த கோயில் முன்னாடி அந்த கோபுரத்து முன்னாடி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர் வைப்போமா அந்த பேர் வைப்போமான்னு யோசிச்சு கடைசியில் சரி ஆதிராவே வைப்போம். யாழ்னி மையே சொல்லிட்டாங்க, ஆதிரான்னு பேர் தான் அழகாக இருக்குது அப்படின்றனால அதுக்கப்புறம் தான் யோசித்து ஆதிரான்னு பேர் வச்சாங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பாப்பா பிறந்தாலும் தம்பி பிறந்தாலும் பேர் வைக்கிறதுல வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் இதை ஒரு சின்ன வீடியோவை போடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் போட்டோம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வச்சிங்க, ராசிப்படி வச்சிங்களா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் குழந்தைங்க பேரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அது போக வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ஹோம் டூரு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நான் லஞ்சு பேக் பண்ணுவேன்ல அந்த வீடியோ, அதுக்கப்புறம் வந்து 1 டே விலாக்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்தடுத்த வீட்டில் வந்து நாங்கள் போடுறோம். ஏன்னா வீடியோ எடுக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் ஹோம் டூர் போட முடியல. நாங்கள் இப்போ பாப்பா 3 பேரையும் தூங்க வச்சுட்டு தான் வீடியோ போடுறோம். நாங்கள் ஹோம் டூர்லாம் போடணும்னா அதுக்கு ஒரு நாள் ஆயிரம் எப்படியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் பாப்பாவும் பார்த்துட்டு. அதனால் ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறோம் டைம் கிடைக்கிறப்ப. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில். நான் ஒரு நாள் லீவ் எடுக்கிற அன்னைக்கு வந்து பாப்பா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறோம். ஏன்னா நான் வேலைக்கு போயிடுவேன், அவங்க சின்ன பாப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஸ்கூல் கிளப்பி விட்டு வந்து இவங்க வீட்டில் உள்ள அந்த துணி அலசுறது, பாத்திரங்கள் வருது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வந்து நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். நீங்கள் நிறைய டைம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். எல்லாருமே நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் நேரத்தில் வந்து சின்ன வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.